குந்தவியும் சேரனும் இணைப்பிரியாத ஜோடிகள். இவங்க 2 பேருக்குள்ள எப்ப காதல் வந்துச்சு அப்படின்னு கேட்டா அவங்களுக்கே தெரியாது. ஒரு நாள் குந்தவியும் சேரனும் நடந்து போயிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க எதிர்த்தாப்புல ஒரு சின்ன பெண் குழந்தையும் ஒரு பெண்ணும் நடந்து வந்தாங்க. இப்போ குந்தவி அந்த பெண் குழந்தைய பார்த்துட்டு அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கால அப்படின்னு சொன்னான். இப்போ சேரனும் அதையே ஆமோதிச்சு ஆமா ரொம்ப அழகா இருக்கா அப்படின்னு சொன்னான். சேரன் சொன்னது சின்ன பெண் அல்ல பெரிய பொண்ணு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டா குந்தவிக்கு கோவம் தலைக்கு மேலே ஏறுது. சேரனை விட்டு விலகி கோவமா நடந்து போறா. சிரிச்சுக்கிட்டே சேரன், ஹே குந்தவி நில்லு, சும்மாதான் சொன்னேன் அப்படின்னு அவளை சமாதானப்படுத்திக்கிட்டே அவ பின்னாடியே போறான். குந்தவி சேரன் எப்ப திம்மல் போட்டாலும் நீடூழி வாழ்க அப்படின்னு சொல்லுவா. குந்தவிய பேச வைக்கிறதுக்காக வேணும்னே திம்முறான் சேரன். சேரன் விளையாட்டாதான் இப்படி பண்றான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட குந்தவி, உன்கிட்ட பேசுவேன்னு நினைச்சியா அப்படின்னு சேரன் கிட்ட கோவமா பேசிட்டு அதுக்குள்ளேயே நீடூழி வாழ்க அப்படின்னு சொல்லிக்கிறான். இததான் வள்ளுவர் ஊடி இருந்தேமா தும்மினர் யாம் தம்மை நீடுவாள் கென்பா கரி